மந்திர பெரிய உணவுத்தட்டு குழந்தைகள் கதை. ஒரு காலத்தில் அருமையான சிறு கிராமத்தில் கிரிஷ் என்ற பையன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் வேலை பார்க்கும் அம்மாவுக்கு உதவி செய்ய எப்போதும் முயன்றான். ஆனால் அவர்கள் வீட்டில் உணவு குறைவாக இருந்தது. ஒரு நாள் கிரிஷ் காடு வழியாகச் சென்றபோது பழைய மரத்தின் கீழ் ஒளிரும் ஒரு தங்க நிற தட்டு கிடந்தது. அது சாதாரண தட்டு போலவே இருந்தது. ஆனால் அதன் நடுவில் ஒரு சிறிய வரி எழுதப்பட்டிருந்தது. மந்திர சொல் சொன்னால் விருப்பமான உணவு தோன்றும். கிரிஷ் ஆச்சரியப்பட்டு அந்த தட்டை வீட்டிற்கு கொண்டு சென்றான். அம்மாவிடம் காட்டி அதில் இருந்த மந்திர வரியை படித்தான். உணவு வரு, உணவு வரு, எங்களுக்கு வேண்டிய உணவு தரு. அவன் அந்த வார்த்தைகளை சொல்லியதும் பூம்! தட்டு நிறைந்தது. சுவையான சாதம், காய்கறி, சாம்பார், இனிப்புகள். கிரிஷும் அவன் அம்மாவும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார்கள். அன்றிலிருந்து வெண்ணவர் அவர்கள் பசித்தால் கிரிஷ் மந்திரவார்த்தையை சொன்னால் போதும், தட்டு உடனே உணவை உருவாக்கிவிடும். ஆனால் கிரிஷ் ஒரு நல்ல பையன். அவன் மட்டுமல்ல, கிராமத்தில் பசித்திருக்கும் அனைவருக்கும் அந்த மந்திரத்தட்டால் உணவு பகிர்ந்தான். விரைவில் முழு கிராமமும் சந்தோஷமாக வாழத் தொடங்கியது. ஒரு நாள் கிராம முதியவர் வந்து கிரிஷிடம் சொன்னார், உன்னுடைய நல்ல மனசுதான் இந்த மந்திரத்தை இன்னும் வலிமையாக்கிறது. கிரிஷ் பெருமையாக சிரித்தான். அந்த மந்திரத்தட்டு பேராசைக்கு இல்லை, நல்ல மனசுக்கு மட்டும்தான் வேலை செய்தது. இவ்வாறு அந்த கிராமம் மந்திரத்தட்டின் உதவியால் எப்போதும் உணவுடன் நிரம்பிய கிராமமானது.